கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சிறு வயதில் ஒரு வேடிக்கையான கதை படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. பள்ளி பருவத்தில் படித்த ஒரு கதை. ஒரு நல்ல கிணறு, இந்த கிணறு முழுவதும் தண்ணீர். அந்த தண்ணீருக்குள்ள 2 தவளைகள் சிக்கி கொண்டன. ரொம்ப ஆழமான ஒரு கிணறு, முழுவதும் தண்ணீர், அதில் 2 தவளைகள். ரொம்ப குளிர்ந்த நீர். எனவே அந்த 2 தவளைகளையும் பயம் பற்றி கொண்டது. அதில் ஒரு தவளை என்ன பண்ணினதுன்னா, அதனுடைய உடம்பை அசைத்து அசைத்து பயத்தால் உடம்பை அசைத்து அப்படியே மூழ்கி போனதாம். ஆனால் அந்த இன்னொரு தவளை, அதற்கும் சற்று பயம் இருந்தது. ஆனால் ரொம்ப நிதானமாக யோசித்து அந்த கிணற்று ஓரத்தில் இருந்த சின்ன சின்ன படிக்கட்டுகளை அதன் கண்கள் பார்த்தது. எனவே உள்ளத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்தி வெளியே சென்று விடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. எனவே அந்த படிக்கட்டுகளில் ஏறி 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 அழகாக கிணற்றுக்கு மேல் வந்தது. ஒரு சாதாரண கதைத்தான், ஆனாலும் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இதில் இருக்கிறது. ஒருவேளை அநேக நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய பாடுகளை சந்திக்கிறோம். அந்த நேரத்தில் பயம் நம்மை சூழ்ந்து கொள்வது இயல்பான காரியம்தான். ஆனால் அந்த பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற, அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிற வாய்ப்புகளை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். இதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு ஒரு வசனத்தை கூறுகிறார். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பாடுகளை சந்திப்பது ரொம்ப இயல்பான காரியம், ரொம்ப இயல்பாக நடக்கிற காரியம். ஆனால் அந்த சூழ்நிலையில் பாடுகளை சந்திக்கும் பொழுது பயத்தின் ஆவி நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு பதில், பயம் நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு பதில் சற்று நிதானமாக நாம் காத்திருந்து தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறபடியால் அந்த தெளிந்த புத்தியுள்ள யோசனையோடு நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற வாய்ப்புகள், நமக்காக திறந்திருக்கிற வாய்ப்புகளை நம்முடைய கண்கள் காணும். நிச்சயமாகவே உங்களுக்காக ஆண்டவர் உங்கள் சவால்களுக்கு மத்தியில், உங்கள் பாடுகளுக்கு மத்தியில் அநேக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அவைகளை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீர். அந்த தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே, அந்த நல்ல எண்ணத்தோடு பாடுகளுக்கு மத்தியில் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த திறந்த வாசலை, அந்த சவால்களுக்கு மத்தியில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு மீட்பு இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.